வணக்கம் மக்களை, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னையோட 1 மாதம் ஆகுது. ஜனவரி 15க்கு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்சி நம்ம எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். கிளினிக் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஜிஎஃப்சி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நமக்கு இன்றைக்கி போட போகிற எக்ஸோ ஜிஎஃப்சி. நீங்கள் எங்கே ஜிஎஃப்சி போட்டாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்களான்னு பாருங்கள். அது வந்து அலுமினியம் ஃபாயிலில் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ காமிப்பாங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் இருக்குதான்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் அது ஒரிஜினலு. ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணுறாங்களான்னு பாருங்கள். கட் பண்ணி உள்ளேருந்து டியூப் எடுப்பாங்க. அந்த டியூபையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதில் உங்கள் நேம் எழுதுகிறாங்களான்னு எல்லாமே பக்கத்துலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எடுத்திருக்க எக்ஸோ ஜிஎஃப்சியில் இப்போ என்னோடய நேம் எழுதுகிறாங்க. டியூப் எல்லாத்துலேயுமே நமக்கு நேம் எழுதிடுவாங்க. எனக்கு என்ன ஒரு பயம்னா, நான் ஃபீவர்னாலே ஊசி போடணுன்னா எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு தான் போவேன். இப்போ தனியாக என் கையில் ஊசி போட்டு பிளட் எடுக்கிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அவ்வளோதான் மக்களே, நமக்கு தேவையான பிளட் எல்லாத்தையும் நம்ம கையில் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸோ ஜிஎஃப்சி டியூப் இருக்குல்ல, அந்த இது ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம பிளட்லேருந்து பிளாஸ்மாவை தனியாக பிரிக்கணும்ல, அதுக்காக மிஷினில் போட்டு ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே நீங்கள் கூட இருந்தே பாருங்கள். அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கூட இருந்தே பாருங்கள். இந்த 10 ஊசியம் தான் நம்ம இப்போ தலையில் இப்போ போட போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெயின் வந்து இருக்க தான் செய்யும். பெயின் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா தலையில் இன்ஜெக்ட் பண்ணும்போதுல பெயின் நமக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஹேர் தின்னிங்காக இருக்கிறது எல்லாமே நல்லா திக்காகும். ஜிஎஃப்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் தலையில் தண்ணி படக்கூடாது. 2 நாளைக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தலையில் தண்ணி படக்கூடாது. அது போக நான்வெஜ்ஜுமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2 நாளைக்கு. அவ்வளோதான் மக்களே, ஜிஎஃப்சி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.